இதுக்கு முன்னாடி ஹெலிகாப்டர் ஜெட்டு ஏரோப்ளேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த இன்ஜின் அதே மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். பாம் ஆயில் போடலாம், குழம்புக்கு ஊற்றுவாங்கல்ல. ஆமாம், சன்ஃப்ளவர் ஆயிலா? சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றலாம். அந்த ஃப்ளைட்டை யாரும் கண்டுபிடிக்க முடியல. எப்படி? என்கிட்ட கையில் பட்டன் வச்சிருக்கிறேன். பட்டன் அழுத்தோன்னா அப்படியே மறைஞ்சிடும். இங்கே தான் இருக்கிறவா தக்காளியா சும்மா வரான் என்னம்மா ராவடி பண்ற பைய எடுத்துருவாமா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு முக்கியமான ஆள் ஒருத்தரை பார்க்க போயிட்டுருக்கோம். அது எனக்கும் என் தம்பிக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரை பார்க்க போகிறோம்னா, அவருமே வந்துட்டு ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஒரு நல்ல ஒரு செலிபிரிட்டி தான். நல்ல காமெடியாக ஃபன் பண்ணிட்டு இருப்பார். எங்களை உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி தான் அவரை பிடிக்கும். ஆனால் அவரை பற்றியான ஒரு சின்ன குழு மட்டும் பாய் கொடுப்போம், கண்டுபிடிக்கிறாரு என்னன்னு பார்ப்போம். பாய் இங்கே பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆளை தான் பார்க்க போகிறோம். சரி, அவருமே நம்மளை மாதிரி ஒரு செலிபிரிட்டி தான். செலிபிரிட்டி நம்மள மாதிரி? ஆமாம், நம்மளை மாதிரி இல்லை, உங்களை மாதிரி. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு குழு தரேன். அவர் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. நம்ம டீமில் எப்படி நீங்கள் ஒரு 4 பேர் இருக்கோமோ அந்த மாதிரி அவங்க டீமில் வந்து ஒரு 2 பேர். அவங்களும் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் வச்சு வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. அவர் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் செட்டில் தான் இருப்பார். மெக்கானிக் செட்டில் தான். சரி, ஓகே. யாருன்னு சொல்லுங்க. ஓகேண்ணா. டோனியா? அவர் தான் இப்போ மெக்கானிக். டோனி வந்து IPL விட்டு போயிட்டாப்புல, அதனால டோனி கிடையாது. கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? தலை அஜித். அவர் இல்லையா? அவரை பார்க்கறதுக்கு இன்னும் நாள் இருக்கு, டைம் இருக்கு, ஆனா இப்ப கிடையாது. எனக்கு தெரியல, ஆசிப்ட கேட்டுங்க. யாரா? தமிழாலயா? யாரா? வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து அவங்கள பார்க்க வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அவங்கள போய் பார்த்துடலாம். இருக்காங்க பாய், மேப்பில் காமிச்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 100 மீட்டர் தான் இருக்குது, நம்ம போயிடலாம். வாங்க வாங்க. அவங்களுமே கெட்ட வைப்பில் உள்ள ஒரு ஆள் தான் அவங்க. இந்த இருக்காங்க பாருங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்னையா வண்டி ஏதோ வேலை போயிட்டு இருக்கு? ரொம்ப நாளா தரையில் தான் வண்டி ஓடிட்டு இருக்குது. சரி சரியா. அந்த மாதிரி செட் பண்ணுறது நீங்கள் கொஞ்ச நாளாக மேலே பறக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகே, அதுக்கு தாங்க வண்டி ஆல்ட்ரு பண்ணிட்டுருக்கிறேன் இன்ஜினை. சூப்பர். இதுக்கு முன்னாடி ஹெலிகாப்டர் ஜெட்டு ஏரோப்ளேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த இன்ஜின் அதே மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நாங்கள் ஹெலிகாப்டர் ஒன்று வாங்கியிருக்கோம் ஐயா. வாங்கிருக்கீங்களா? அதை வந்து நீங்கள் வந்து சூப்பராக பக்காவாக வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கணும் ஐயா. எப்படி உங்களுக்கு வந்து தலைகீழ ரெக்க சுற்றி இன்ஜின் மேலே இருக்கிற மாதிரிங்களா? தரையில போற மாதிரி? தரையிலையும் போகணும். ரயில் தண்டவாளத்து மேலே ஓடுற மாதிரிங்களா? இல்லை இல்லையா, அதாவது எப்படின்னா ஒரு பட்டன் அழுத்தினா தரையில் போகணும், ஒரு பட்டன் அழுத்தினா மேலே போகணும். செஞ்சிடலாம். அதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும் சொல்கிற ஜாமான் மட்டும் இங்கே எழுதிங்க. அந்த இவர் எழுதி பாரியா. காந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, 8 பிஸ்டன் 8 கிளட்ச் பிளேட்டு 12. பிளேட் 12. ஏன்னா எப்படி 12னா 6 மேல 6 கீழே போறது? அடிக்கிறது அப்படி அடிக்கினா தான் அது ஆக்ஷன் எந்திரிக்கும். கிளட்ச் பிளேட்டு தான் மெயின் வேலை. ஓகேங்க. ஆயில் ஒரு 20 லிட்டர். ஓகே. ஆயில் 20 லிட்டர். பாம் ஆயிலா இல்ல எந்த ஆயிலா? பாம் ஆயில் போடலாம். அப்புறம் இந்த குழம்புக்கு ஊற்றுவாங்கல்ல. ஆமாம், சன்ஃப்ளவர் ஆயிலா? சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றணும். கோல்டு வின்னர்? அது கோல்டு வின்னர் வந்து வீலுக்கு தான் ஊற்றணும். வீலுக்கு தான்? வீலுக்கு ஃபேன் ரக்கைக்கு ஊற்றணும். ஓகே ஓகே. அதுக்கு தான் அது நல்லா ரன்னிங் நல்லா ரக்க நல்லா சுத்தம். ஐயா, ஆனால் இப்போ நம்ம உட்காந்துருக்க ஆளுங்க சேஃப்டியாக இருப்பாங்களே? சேஃப்டியாக இருக்கலாம்ல. இப்போ மேலே பறக்கிறப்ப ஏதாவது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி அவங்கள காப்பாற்றுறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கு அவங்கள்ட்ட? என்ன வழியா? இப்போ ரன்னிங் போயிட்டு இருக்கிறீங்க, சரி, அப்படி ஆஃப் போகிற மாதிரி இருக்குன்னா ஒரு ஃபோன் எனக்கு பண்ணிங்களா போதும். நீங்கள் சேர் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி. இல்லையா, மேலே சிக்னலே இருக்காது, எப்படி ஃபோன்? இல்லை, சிக்னல் வைக்கிற மாதிரி நான் வச்சிருவேன். நான் அங்கே வந்து சேர் ஆட்டோ வச்சிருக்கிறேன். சேர் ஆட்டோவில் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து வந்துடுவேன். ஓகே ஓகே. டயர் என்ன பிராண்ட் ஆகணும்? டயர் வந்து ஸ்டீலில் தான். ஸ்டீல் எம்ஆர்எஃப்பா இல்லை லூப்ரிகேஷனா இல்லை சைக்கிள் டயர் போட்டுருவோமா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சைக்கிள் டயர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட்டன் பெருசாக வருது சைக்கிள், அதுதான் போடணும். அப்புறம் பெயிண்ட்டு கலர்லாம் எப்படி கொடுக்கலாம்? லைட்லாம் என்ன மாதிரி கொடுக்கலாம்? லைட் வந்து எல்இடி போடுங்க. எல்இடி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். கரண்ட் அதிகமாக இருக்குமா? கரண்ட் அதிகம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஓகே. எத்தனை லைட்டுங்கய்யா?
20 லைட் 20 லைட். என்ன லைட்டியா? சீரியல் லைட்டா இல்லை நார்மல் லைட்? டியூப் லைட் மாதிரி கூட கட்டிங்க, 2 தான் கட்டிங்க. ஃபேனில் சுற்றிட்டே வரும் கலர் கலராக அந்த மாதிரி. எனக்கு டயர்ல லைட் வேணுங்க. டயர் போறப்ப லைட் எரியணும். லைட் டயர்ல தனியா தெரியணும். டயர் ஃபுல்லாக ஒட்ட வச்சுக்கலாம். ஐயா அப்புறம் அந்த கலர் என்ன மாதிரி? இப்போ இருக்கிற ஃப்ளைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன மாதிரி? அந்த மாதிரி லைட்லாம் கொடுக்குறதில்ல, நான் வேறு மாதிரி கொடுப்போம். இது எப்படி? ஒயிட்டு, அப்புறம் மஞ்சள், ஓகே, இந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். நீங்கள் லைட் பார்க்கணுங்களா? சாதாரண ஒரு 2 வீலரில் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுக்கு எந்த அளவுக்குன்னா ஹெலிகாப்டர் அப்படின்னு எப்படி லைட் செட் பண்ணணும் எங்களுக்கு காட்டுங்க. பார்க்குறீங்களா? யோ எங்கே வண்டி நான் வருது பாருங்க சார், சுவிட்சில் போடுங்க பிரேக். இதில் எப்படி ரெடி பண்ணியிருக்கீங்க? நீங்களே கொஞ்சம் வந்து காமிங்க. ஐயோ அது ஹார்ன் அடிச்ச லைட் எரியும். ஹார்ன் அடிச்சா லைட் எரியும். அப்போ அதே மாதிரி நம்ம ஃப்ளைட்டில் ஹார்ன் அடிச்சா லைட் எரியும். எரியும். எனக்கு ஒரு டவுட்யா. சொல்லுங்க. இப்ப கரண்ட் போயிருச்சு லைட்ல, எப்படி லைட் எரியும்? நாங்கள் சார்ஜர் மோட்டர் வச்சிருக்கோம்ல. ஏன் இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு ஃபுல்லாக அந்த லைட் ஒர்க் எல்லாமே தெரியும். இவருக்கு லைட் பைத்தியம். லைட் பைத்தியமா? ஃபுல்லா லைட்ல இவர் செட் பண்ணி கொடுத்துருவாங்களா? இவர் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. கேரண்டி வாரண்டி அதுக்கு கிடையாது. போட்டோன்னு பீஸ் போயிடும். போட்டோன்னு பீஸ் போயிடுது. அந்த மாதிரி கேரண்டி தான் கொடுப்பாரு. ஐயா இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குறது ஏரோப்ளேன் ஐயா. எங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது. ஏன்னா இது பெரிய ப்ராஜெக்ட். அதுக்காக தான் நாங்கள் உங்களை தேடி கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். இப்போ நீங்கள் இந்த வண்டி இது பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இந்த லைட்லாம் பார்த்தா. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பக்காவாக பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவர்கிட்ட எல்லாம் கலர்ஃபுல்லான எல்லா லைட்டுமே லைட்டில் போட்டால் பளிச்சுன்னு இருக்கும்ல உள்ள இருக்கும். கண்ணு தெரியாதவனுக்கும் தெரியும், தெரிஞ்சவனுக்கு தெரியாது. ஐயோ அந்த மாதிரி பல்பெல்லாம் இருக்குது. இது என்ன கோளாரா இருக்கு? இந்த மாதிரிலாம் வச்சிருக்காரு பல்பு. லைட் இருக்குங்க, எரியுங்களாயா? எரிஞ்சா ஒன்று எரியும், ஒன்று எரியும். இவர் அப்புறம் லைட்டு ஃபுல்லாக போட்டால் அப்புறம் வீட்டில் எப்படி ஆள் இருப்பாங்க? படுத்து தூங்குறப்ப இதில் ஒரு லைட் மாட்டிக்குவார், இங்கே ஒன்று மாட்டிக்குவார். இந்த யார் வாங்குது ரேடியேட்டர், இங்கே 2 மாட்டிக்குவார். ஐயா கரண்ட் அடிச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இவர் ஒரு கரண்ட் தான் செதற விடுறாரு. அவர் மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். இவர் ஓகே, மாட்டு கொம்புக்கு இண்டிகேட்டர் வச்சிருவார். வச்சோடனே சுவிட்செல்லாம் போட மாட்டார். ஸ்டார்ட் எடுத்து லெஃப்ட் சைடு அடித்தா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் இருக்கும், ரைட் சைடு அடித்தா 2 கட்டுவோம். வாலில் டேஞ்சர் வச்சுருக்கோம். ஓகே, நம்ம ஏரோப்ளேனுமே நம்ம மாட்டு கொம்பு மாதிரி ஏதாவது வைக்க முடியுமா? ஏன்னா ஏதாச்சும் இடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம ஹைட்டில் போகிறப்ப மரம் அந்த மாதிரி பில்டிங் முன்னாடி 2 கொம்பு மாதிரி வைக்கணும். ஆமாம், வச்சு ஒரு பம்பர் செட் பண்ணி விட்டுங்களா? ஓகே, ஸ்ப்ரிங் செட் பண்ணிடலாம். இடிச்சா கூட ஆக்ஷன் மட்டும் தான் ஆகும். ஓகே, வேறு ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது. நீங்கள் டச் ஆனிச்சுன்னு வைங்க, ஆக்ஷனாக இப்படி மேலே இருக்க முடியும். இப்போ நம்ம மேலே போயிட்டு இருக்கிறப்ப இந்த இடத்துல பில்டிங் இருக்குன்னு ஏதாவது சிக்னல் எதுவும் இருக்கா? ஃப்ளைட்டில் சிக்னல் இருக்கு. காமிச்சிடும், மீட்டர்லேயே காட்டும். ஓகே, இருக்கும். இந்த மாதிரி மழை வந்துன்னு வைங்க, மழை பக்கம் போனால் அங்கே சிக்னல் காட்டும், நம்ம மேலே ஏற்றிக்கலாம். எங்களுக்கு முக்கியமா ஃப்ளைட்ல ரிவர்ஸ் கியர் வைக்கணுங்கய்யா. ஏன்னா நீங்க ரிவர்ஸ் கியர் இல்லன்னீங்கன்னா நீங்க இறங்கி பண்ணி பின்னாடி பாக்குற மாதிரி. ரிவர்ஸ் கியர் தான் சொல்றீங்க, நான் சைடு கியர் வச்சிருக்கிறேன் அந்த வண்டிக்கு. அப்படியே நின்று இது போட்டு இந்த பக்கம் போகும், இது போட்டு இந்த பக்கம் போகும். அந்த கியரை நான் செட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஐயா அதே மாதிரி பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பணம் நீங்க எவ்வளவு கட்டாலும் நாங்கள் கொடுத்துட்றோம். ஆனா எங்களுக்கு வண்டி சூப்பரா இருக்கணும். அதாவது இந்த உலகத்திலே இப்படி ஒரு ஃப்ளைட் யாருமே பார்த்துருக்கூடாது. செஞ்சு கொடுத்துருக்கிறேன். யாரு கொடுத்துருக்கீங்க? எங்க ஊருக்காரருக்கே கொடுத்துருக்கிறேன். திருவேணிங்கிறவர் கொடுத்துருக்கிறேன். அவரு நல்லா ரன்னிங் தான் வண்டி இருக்கு. திருவேணிக்கண்ணா மலையாவுக்கு நான் வண்டி கொடுத்துருக்கிறேன். மலையானா அவருங்க விஜய் மலையா? விஜய் மலையா அவருக்கு நான் வண்டி கொடுத்துருக்கிறேன். அதில் தான் அவர் எஸ்கேப் ஆகினார். அது தெரியுங்களா உங்களுக்கு? இன்னும் சாதாரண அவரு, அவருக்கு நான் வண்டி கொடுத்துருக்கேன். அது எஸ்கேப் ஆகிட்டார் அவர். ஆனால் அந்த ஃப்ளைட்டை யாரும் கண்டுபிடிக்க முடியும்? எப்படி? என்கிட்ட கையில் பட்டன் வச்சுருக்கிறேன். ஒரு 5 பட்டன் வரும், ஒன்று ஒரு விதமாக வரும். பட்டன் அழுத்தோன்னா அப்படியே மறைஞ்சிடும், யாருக்குமே தெரியாது. ஆனால் வண்டி இருக்கும், ஆகாயத்தில் நிற்கும். ஆனால் மறைஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியாது. உங்க கண்ணுக்கு தெரியுமா? என் கண்ணுக்கு தெரியும். என்ன எப்படி கண்ணாடி எதுவும் போட்டுக்கலாம். இப்போ இந்த கண்ணாடி என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் துணி இல்லாமல் தான் நிற்கிறீங்க. அந்த மாதிரி கண்ணாடி நானுமா எல்லாருமே பாரு. இன்ஜினுக்குள்ள என்ன ஜாமான் இருக்குன்னு அப்படியே தெரியும். அது எதுக்கு இந்த கண்ணாடி வச்சிருக்கேன்னா, ஏரோப்ளேன் இப்போ ஹெலிகாப்டர் செட் பண்ணுறப்ப உள்ளுக்குள்ளே தான் ரன்னிங் பண்ணி பார்ப்பேன். ஃபால்ட் ஆகுதுன்னு பார்த்து இந்த கண்ணாடி வச்சிருக்கேன். இப்போ இன்ஜின் உள்ள சுற்றுறது கீரி வீடெலாம் தெரியாது. அதில் என்னென்ன ரக்க சுற்றுது உள்ள இன்ஜின், அப்படியே இந்த கண்ணாடி போட்டு பார்த்தோன்னா ஏதோ வீல் ஏறுதா இறங்குதா கரெக்டாக. இந்த கண்ணாடி யாருன்னா செஞ்சா? நானே ரெடி பண்ணிட்டேன். நானே ரெடி பண்ணிட்டேன். நான் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் கண்ணாடி. நீங்கள் கொடுக்காதீங்க, கொடுத்தா அப்புறம் நீங்கள் என்ன போட்டுக்கிறீங்க தெரிஞ்சிடும். கொடுத்தா ஏன் டவுசர் தெரியும் இல்லையா? இப்போ நீங்கள் ஏதாவது செட் பண்ணி நானே செட் பண்ணி செஞ்சீங்களா? எப்படி இது செஞ்சீங்க? இல்லை, ஒரு 4-5 கெமிக்கல் வச்சிருக்கிறேன். எல்லாம் கலந்து எல்லாம் போட்டு மாதிரி கண்ணாடி மாதிரி போட்டு செஞ்சு. கெமிக்கல் பேர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்கள் இருக்கலாம். பொட்டுக்கடை அரைக்கலாம். கடுகு, மிளகு, அப்புறம் கொத்தமல்லி. ஏன் இட்லிக்கு சட்னி எது செய்றீங்களா?
இதை போட்டு கிரைண்டரில் போட்டுங்க. போட்டு மிக்சியில் ஒரு கருப்பு கலர் பெயிண்ட் 4 சொட்டு விடுங்க. சரி. போட்டுட்டிங்கன்னா நல்லா திக்காயிரும். அதை ஒரு ஹீட் பண்ணும். ஹீட் பண்ணிங்கன்னா ஊற்றி கிளாஸ் மேலே வந்துடும். அந்த கண்ணாடி கொடுங்க, நான் அவங்களுக்கு போட்டு பார்க்க. போட்டு பார்க்குறீங்களா? கொடுங்க, அவனுக்கு மாட்டி விடுங்க அந்த கண்ணாடி. அவருக்கு போட்டு விடுங்க, தம்பிக்கு போட்டு தம்பி போட்டு உண்மையிலேயோடா தெரியுதா? அவர் என்ன போட்டிருக்காரு பாய் உள்ள? கேமராமேனே பார்த்துட்டு இருக்கேன். இவர் வந்து சும்மா ஃப்ரீயாக நிற்கிறாரு. ஐயோ, இவரும் ஒழிச்சு ஃப்ரீயாக நிற்கிறாரு. பாருங்க மேலே பார்க்க பாருங்க. ஏயா அது ஒரு பைத்தியம். ஐயோ, என்ன பார்க்குறாரு? ஒரு கழுகு போனாலும் பார்ப்பாரு ஃப்ளைட்டு போதான்னு. அது பைத்தியம். அது ஒரு அன்றைக்கி பெரிய ஒரு கழுகு போனிச்சு, ஓடுறாரு. ஃப்ளைட்டு போது ஜெட்டு விமானம் போதுன்னு ஓடுறாரு. அந்த மாதிரி அளவு. ஏன் அந்த மாதிரி ஆகிட்டாரு? சின்ன வயசு குழந்தையிலேருந்து அதே மாதிரி இருக்காங்க. அவங்க அம்மா வந்து இவர் குழந்தையில என்ன கேட்டிருக்காரு, பொம்மை கேட்டிருக்காரு. நான் மாட்டு வண்டி பொம்மை வாங்கி தரட்டான்னு கேட்டிருக்கு அவங்க அம்மா. அதெல்லாம் வேணாம்மா, ஃப்ளைட்டு பொம்மை அவங்க அம்மா வாங்கி தரல. அந்த கோபத்தினால போகிற ஃப்ளைட் அத்தனையும் பார்க்குறாரு. அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, அந்த கோபம் தான் இருக்குது. ஐயா நான் கேட்க இன்னொன்று மறந்துட்டேன். நம்ம ஃப்ளைட்டில் வந்துட்டு ரெக்கை எப்படி வைக்கிறது? என்ன மாதிரி ரெக்கை வைக்கிறது? ஃபேன் ரெக்கை வைப்போமா இல்லை வேற மாதிரி எதாவது ரெக்கை வைப்போமா? டிஃப்ரெண்டாக கோழி ரெக்கை, புறா ரெக்கை அந்த மாதிரி எதுவும் வைப்போமா? கழுகு ரெக்கை நல்லா இருக்கும். கழுகு மயில் தோகை இருக்குல்ல பார்த்தீங்களா? ஆமாம், லென்த்தாக இருக்கும். அது வச்சுக்கலாம். இல்லை அந்த வெயிட்டை தாங்குமா? அந்த மயில் தாங்கிரும். நிறைய மயில் போட்டோம், அதிகமாக போடணும். ஐயா மயிலை போட்டால் பிரச்சனை ஆகிடும், நேஷனல் ப்ராப்ளம் ஆயிரும். அதனால மயில் மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம். இப்போ தென்னை மட்டை கூட கட்டலாம். அங்கே பாருங்க தென்னை மட்டை இல்லைங்க. ஆமாம், தென்னை அதை கட்டி நல்லா ஜாயின் பண்ணிட்டு அது ரெக்க மாதிரி இருக்கும். ஓகே, இதுவும் கட்டிக்கலாம். ஓகே, இது நீங்கள் சரியா? நாங்கள் வந்த வேலை முடிஞ்சு. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. வண்டிக்கு பெட்ரோல் போதா டீசல் போகிறதா? டீசல், பெட்ரோல், குருடாயில் 3 கலந்து ஓட்டி பாருங்க. 95 கிலோமீட்டர் வரும் 1 லிட்டருக்கு. ஓகே. டீசல், குருடாயில். தண்ணி ஊற்றலாமா? தண்ணி வந்து சைலன்சருக்குள்ளே தான் ஊற்றணும், இங்கே ஊற்றக்கூடாது. எத்தனை லிட்டரியா வாங்கிக்கணும் தண்ணி வாங்குறதா இருந்தா? தண்ணிங்களா ஒரு 5 லிட்டர் தண்ணி வாங்கினா போதும். 5 லிட்டர். ஐயா நீங்கள் சொன்ன எல்லா ஜாமாவுமே போயிட்டு எங்கே வாங்கலாம்? நம்ம ஊர்லேயே வாங்கலாமா இல்லை எல்லாம் ஃபுல்லாக ஃபாரினில் தான் வாங்கலாம்? ஃபாரின் வாங்க. ஃபாரின் ஒரிஜினல் ஸ்பெர்ஸாக கிடைக்கும். ஓகே. நம்ம ஊரில் குவாலிட்டி தான் கிடைக்கும். ஓகே. நான் சொல்கிறேன் அட்ரஸ் தரேன். அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு வரட்டும்? நான் சொல்கிறேன் அட்ரஸ் தரேன். ஆட்டோமேட்டிக்ஸ் இருக்குது சொல்கிறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஐயா கொஞ்சம் தண்ணி வண்டி வாங்கி கொடுங்க. போய் தண்ணி வண்டிங்களா? தண்ணிங்களா? தண்ணி வேணுங்க, போய் குடிச்சிக்கலாமா? இங்கே நம்ம என்னண்ணா டென்ஷன் இங்கே தான் இருக்கிறவா தக்காளியா? சும்மா வரான். என்னம்மா ராவடி பண்ணுற? பைய எடுத்துருவாமா, பைய எடுத்துருவாமா. தக்காளிக்கு போகிறான். உன் தொல்லை தாங்க முடியல. ஐயா என்னங்க ஐயா ஃப்ளைட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு தக்காளி கடையில் போயிட்டு. ரக்கைக்கு தக்காளி தேவைப்படுது கடிக்க. அந்த கலர் நல்லா இருக்கு. பை கொடுமா, போயிட்டு வந்துடுறான். உன் தொல்லை தாங்க முடியல. போ. ஐயா 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 இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க? தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க என்னை பார்க்குறதுக்கு. எவ்வளோ பேர் ஆளுங்க இவங்களாம்? மானத்தையே வாங்கிட்டியா? தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தக்காளி வாங்கி கொடுத்து வந்துடுறேன் வீட்டுக்காரம்மா. ஐயா ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்கி கொடுங்க, பிரச்சனை இல்லை. நம்ம தம்பி தான் வந்துட்டு இந்த ஃப்ளைட்டை ஓட்ட போகிறாரு. சின்ன ட்ரைனிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொடுத்துருவோம். ஓகே, ரெடி பண்ணு. ஓகே. ஃப்ளைட் ரெடி ஆச்சு போலையே. அக்கா என்னங்க இது ஃப்ளைட்டு இப்படி இருக்கு? வேற மாதிரி பண்ணுறாருங்க இவரு. ஐயா ஓய்யா மேடம் இங்கே பாருங்க, ஃப்ளைட்டு எப்படி பறக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. போச்சுடா வேற மாதிரிங்க இந்த ஃப்ளைட்டு. செம்மையாக விட்டுறாருங்க இவரு. வேற மாதிரிண்ணே நீங்கள் சொருவ விடாருங்க. அக்கா பாருங்க, அக்கா செதற விட்டாருங்க. ஓய்யா இல்லடா ஓகேவாடா உனக்கு? அக்கா மக்கா வேற மாதிரிங்க. இவங்க பண்ணுறாருங்க. ஓய்யா ஓய்யா மேடம், ஓய்யா மேடம், ஓய்யா மேடம். அக்கா மக்கா எத்தனை உதாரியா சொல்லிட்டாருங்க, சொல்லிட்டாருங்க. ஓடுறா ஓடுறா ஓடுறா. அக்கா மக்கா ஓடு ஓடு. ஓய்யா மேடம் ஓடி வேற மாதிரிங்க. ஐயா மேடம் மக்கள் எத்தனை விட்டாருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயா நான் மனப்பூர்வமாக நம்பிட்டேன். நீங்கள் தான் ஃப்ளைட்டை ரெடி பண்ணுறீங்க. பக்காவாக நம்ம ஒரு ஃப்ளைட்டில் 5 இன்ஜின் இருக்குது. 5 இன்ச்சின் இதில் இருக்கு.
அதனாலதான் இப்படி பறக்குதா? அப்போ ஃப்ளைட்டு இன்னும் பறக்கும். நினைச்சு பாருங்க எப்படி செட் பண்ணுறோம். சூப்பர்யா, சூப்பர்யா, நல்லா பண்ணுங்கய்யா, ரொம்ப நன்றியா. ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் உங்களுக்கு தான்.